ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. ஒளியாக வந்தவர் என்ற இந்த விசிடி கேசட்டுக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமையான சகோதரன் சாம் அவர்களை ஆண்டவர் வாலிபர் மத்தியிலே இப்படிப்பட்ட பாடல்களை கொடுத்து பயன்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ முயற்சிகளை அவர் செய்து ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் இந்த பெரிய முயற்சியில் ஈடுபட்டு ஆண்டவர் அவருக்கு பல ஒத்தாசைகளை செய்து வருகிறார். இந்த விசிடி மூலமாக ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படட்டும். அநேக வாலிபர்கள் உலகத்தின் மயக்கத்திலிருந்து திரும்பி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக காணவும் அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மலரவும் இந்த விசிடி நிச்சயமாக உதவி செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. இதற்காக உழைத்தவர்கள், இதற்காக ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒளியாக வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாக்கோபிலே உதித்த ஒரு நட்சத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருந்தவர். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு ஒளியாக வந்து உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி பிரகாசிக்கும் போது இருள் அதை பற்றி கொள்ள முடியாது. அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கத்தான் ஆண்டவர் நம்மையும் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பாவ இருளில் சிக்கியிருக்கிறவர்கள், வியாதியின் கொடுமையில் சிக்கியிருக்கிறவர்கள், இச்சை என்னும் பிடியிலே மாட்டிக்கொண்ட வாலிபர்களுடைய உள்ளத்தில் நிச்சயமாகவே ஒளியாக உலகத்துக்கு வந்த இந்த இயேசு கிறிஸ்து உடைய உள்ளத்திலே உதிப்பாராக. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மலரும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒளியின் இடத்துக்கு வாருங்கள். அநேகர் ஒளியை விரும்புவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர்கள் ஒளியின் இடத்துக்கு வரும்போது அவர்களுடைய பாவங்கள் வெளியாகிவிடும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே இருந்தால் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. நான் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன். ஒருவன் என்னை பின்பற்றுவானே ஆனால் அவன் இருளிலே நடவாமல் அவன் வெளிச்சத்தை காண்பான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது கடினமானதல்ல. அவர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருள் நீங்கள் செய்கிற பாவத்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். மூன்றாவது, அவர் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசித்தால் வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் வரும். வாலிப பிராயத்தில் 21வது வயதாய் இருக்கும்போது நான் பாவ இருளிலே சிக்கி தவித்த போது ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு பேசினார். என் பாவங்களை எல்லாம் அவரிடத்தில் நான் அறிக்கையிட்ட போது இயேசு என் பாவத்தை மன்னித்து எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிட்டார். அந்த வெளிச்சம் அது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். இந்த விசிடி மூலமாக உங்களை சந்திக்கிற ஆண்டவர் உங்களை நிச்சயமாக பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் முகம் நிச்சயமாக இந்த ஒளியின் மூலமாக பிரகாசிக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் திட்டமாய் திரும்ப வருகிறார். அவர் ஒளியாகவே இன்றைக்கும் இருக்கிறார். தொடர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த விசிடி கேசட்டை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு இவைகள் வெளிவருகிறதோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றும். ஏராளமான வாலிபர்கள் இதை வாங்கவும், அநேக மக்கள் இதை வாங்கி பயன்படுத்தி உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் உபயோகிப்பீராக. இதற்காக கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், ஜெபித்தவர்கள், இதிலே பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இது பல நாடுகளுக்கு போகும்படி ஜெபிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் தமிழ் மக்கள் பரவி இருக்கிறார்களோ அந்த இடங்களுக்கு அது புறப்பட்டு போய் வாலிப உள்ளங்கள் இழுக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த பாடல்களில் அபிஷேகமும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது அவருடைய உள்ளங்கள் மகிழத்தக்கதாக
உம்முடைய கிருபை இதோடு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற அந்தகார சக்திகளையும் எதிர்வல்லமைகளையும் நிர்மூலமாக்கியறலாம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.